வணக்கம் நண்பர்களே. பூம்புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் என்று சொன்னாலே நம்மில் பலருக்கு சிலப்பதிகார கதைதான் நினைவுக்கு வரும். ஆனால் அதற்கு பின்னால் உலகமே வியக்கும் ஒரு பிரம்மாண்ட கடல் நகர வரலாறு மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிலேயே மிகச்சிறந்த பன்னாட்டு துறைமுக நகரமாக விளங்கியது நம்ம பூம்புகார். ரோம், சீனா, எகிப்து போன்ற பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் இங்கே வந்து தங்கி தமிழர்களோடு வியாபாரம் செய்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் மருவூர்ப்பாக்கம், பட்டினப்பாக்கம் என்று பிரிக்கப்பட்டு மிக துல்லியமான நகர கட்டமைப்புடன் இந்த நகரம் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அன்றைய சோழ மன்னர்கள் கடல் அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்தி கப்பல்களை பாதுகாப்பாக நிறுத்த மிகப்பெரிய சுவர்களை கடலுக்குள் கட்டியிருந்தனர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட மாபெரும் கடல் சீற்றம் அல்லது சுனாமி காரணமாக இந்த ஒட்டுமொத்த பூம்புகார் நகரமும் கடலுக்குள் மூழ்கி போனது. சமீபத்தில் கடல் ஆராய்ச்சியாளர்கள் அதிநவீன கருவிகளை கொண்டு கடலுக்குள் ஆய்வு செய்த போது அங்கே மனிதர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கட்டடங்கள், கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் சுவர்கள் அப்படியே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூம்புகார் வெறும் கட்டுக்கதை அல்ல, அது கடலுக்கு அடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் தமிழனின் ஆகச்சிறந்த நாகரீகம் என்பதற்கு இதுவே சாட்சி.